அஸ்ஸலாமு அலைக்கும் உறவுகளே, நம்ம வீட்டில் பிவிசி கபோர்டு செலாப்புக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வயரிங் பைப் வச்சு செஞ்சுருக்கோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக் ஷேர் சேட்டில் கண்டென்ட் ஷேர் பண்ணுறது மூலமாக 5 நிமிஷத்தில் 300 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். இதோட டீட்டெயில்ஸ் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ செய்கிறதுக்கு வயரிங் பைப்பு, காயில் சுற்றுறது வைண்டிங் பேப்பர் எடுத்துருக்கோம். இப்போ மேலே வந்து பாடுற மாதிரி எதுக்கு வச்சுருக்கோம்னா, அந்த கம்பி வச்சுருக்காங்களா, அந்த இதில் நம்ம டோர் திறக்கும்போது தட்டும். அதனால் இதில் ஒரு சைடு 8 அடி இருக்குது, அதில் 3 டோர் மாட்ட போகிறோம். இன்னொரு சைடு நீல சைடில் வந்து 10 அடி இருக்குது, இதில் 4 டோர் மாட்ட போகிறோம். அதுக்காக சென்டரில் ஒரு பைப்பும் சைடில் 2 பைப் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த சைடு 3 டோர் மாட்டுறதுல 2 பைப் வச்சுருக்கோம். இதில் டோர் செஞ்சாச்சு, ஃபிலிம் பேப்பர் வச்சு செஞ்சுருக்கோம். இதில் பைப்பு எல்போ போடாமல் நம்ம 45 டிகிரி கட் பண்ணி வெட்டி ஒட்டியிருக்கோம். பெய்க்கு வச்சு ஒட்டியிருக்கோம். அடுத்து சைடில் கீழுக்கு பதில் நம்ம பைப்பை வயரிங் பைப்பை வெட்டி அப்படி ஒட்டியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா சைடில் அப்படி கீறி விட்ருக்கோம். இது எதுக்குன்னா அந்த பைப்பை அந்த இதில் சொருவி அப்படி லாக் பண்ணதுக்கு. இந்த லாக் பண்ணோம்னா நமக்கு வெளியில் வராது, அப்படி துறக்க பூட்ட ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தான் 4 டோருமே செஞ்சுருக்கோம். இப்போ இதில் இந்த 3 டோர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் சைடில் பார்த்திங்கன்னா லாக் பண்ணதுக்கு ஒரு பைப் மாதிரி வச்சுருக்கோம். அது வந்து 2 டோரையும் லாக் பண்ணதுக்கு வெளியில் வராமல் இருக்க பார்த்திங்கனால தெரியும். இந்த மாதிரி தான் நம்ம டோர் செய்யணும். செஞ்சு வச்சுட்டு அடுத்தாப்புல மாட்டணும். இப்போ இதை மாட்ட போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த நிலை மாதிரி ஒன்று மாட்டி வச்சுருக்கோம். அதை ஸ்க்ரூ போட்டு சைடில் சோகத்தில் மாட்டி வச்சுருக்கோம். இதில் தான் டோரை மாட்டணும். இப்போ டோரை எடுத்தாச்சு. டோரை எடுத்து அதில் லாக் பண்ணணும். லாக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், டோரு கரெக்டாக செட் ஆயிரும். இப்போ டோர் எடுத்து மாட்டுதோம். இந்த வயரிங் பைப் போட்டிருக்கு 2 கேப் இருக்குது, அதையும் சொருவினோம்னா கரெக்டாக லாக் ஆயிரும். அதே மாதிரி கழட்டினாலும் ஈஸியாக கழட்டிக்கலாம். இப்போ மாட்டிட்டு பார்த்தோம்னா டோரு நல்லா செட் ஆயிரும். பார்த்திங்கனாலே தெரியும். அந்த டோரு கீழே இறங்காத அளவுக்கு நம்ம சைடில் ஒரு பைப் மாதிரி வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இன்னொரு டோரையும் அதே மாதிரி லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணிட்டு பார்த்திங்கனாலே அந்த டோரு கீழே இறங்காத அளவுக்கு கீழே ஒரு பைப் வச்சுருக்கோம். பார்த்திங்களா, அந்த பைப்பை வச்சு ஒட்டியிருக்கோம். இதுக்கு இந்த பைப் வச்சு ஒட்டியிருக்கோம்னா நம்ம டோரை திறக்கும்போது அப்படி கீழே நிற்க வரும். அது கீழே வராமல் இருக்கக்காண்டி இந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். இப்போ அடுத்து இந்த இதில் லாக் பண்ணுறதுக்கு கரெக்டாக உள்ளே போகாதக்காண்டி ஒரு பைப் மாதிரி வச்சு அதிலே லாக் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வைக்கும்போது உள்ளே டோர் உள்ளே நீ போகாது. இப்போ வச்சுட்டு அடுத்து இன்னொரு டோரை மாட்டி அதையும் லாக் பண்ணிக்கிடுவோம். அதுக்கு தனியாக பைப் மாதிரி வச்சு செட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வச்சு செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னும் 2 டோரையும் அதே மாதிரி மாட்டிக்கிடணும். இப்போ 2 டோரையும் மாட்டியாச்சு, 4 டோரையுமே மாட்டியாச்சு. அடுத்து இந்த சைடு டோர் மாட்டணும். அதுக்கு வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அது எப்படின்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம இந்த டோரு எல்போ போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். 45 டிகிரி கட் பண்ணாமல் எல்போ போட்டு ஒட்டாமல் ஸ்க்ரூ போட்டு மாட்டியிருக்கோம் ஃபிலிம் பேப்பரை. அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ அந்த 4 எல்போ மாட்டி அடுத்து அந்த ஃபிலிம் பேப்பர் எல்லாத்தையும் கரெக்டாக கட் பண்ணி அதில் ஸ்க்ரூ போட்டிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது பைப்பு ஃபிலிம் பேப்பர் எல்லாத்தையும் தனியாக கட்டிக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி போட்டிருக்கு. இப்போ இதில் ஜாயிண்ட்டு ஒரு பைப் வந்திருக்கு, அதை கிராஸாக எடுத்து மாட்டியிருக்கோம். இந்த மாதிரி போடும்போது விடாது. இப்போ இதையும் மாட்டிக்கிடுவோம். இந்த 3 டோரையும் அதில் மாட்டி எடுத்துக்கிடுவோம். இந்த 3 டோர்லையும் லாக் எதுவுமே செட் பண்ணலை, அந்த கீழ் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதனால் இதை லாக் செட் பண்ணணும் நம்ம தான். இப்போ இதை மாட்டி பார்க்கோம். இப்போ மாட்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னாலும் தெரியும், நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது 2 சைடுமே. இந்த மாதிரி தான் நம்ம கபோர்டு ஈஸியாக நம்ம வீட்டில் வச்சு செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.